நீங்க உங்க வேலையை விட்டுட்டு எங்களுக்காக எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அவங்க எல்லாம் தேடுவாங்கல்ல. இல்ல அங்கிள் என்ன சொல்லுவாரு, எதுக்கு அதெல்லாம் தான். ஏய், நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. மனோஜ் ரோகிணி எல்லாம் தேடிக்குவாங்க. எங்க பொழப்ப நாங்க பாத்துக்கிறோம், அவங்களே தேடிக்கிட்டோம். ஆனா ஒண்ணு, அந்த மாதிரி பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் புதுசா எதுவும் கதைலாம் சொல்ல. மனோஜ், அவன் சொன்னது காது கேட்டதா? ரோகிணி, அதான் முத்துவே அந்த ஆளை கண்டு. வேலை அதிகமா இருக்கும். நீ சொன்ன கேட்கவா போற? ஆமா, ரோஹிணி எல்லாம் நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. அந்த டிவில நடிக்கிற ஆளை பத்தி விவரம் எல்லாம் நீங்க தான் கண்டுபிடிச்சீங்க. கொஞ்சம் கண்டுபிடிச்சா காலம் பூரா சொல்லி காட்டுவோன்னு வேற சொல்றாங்க. நம்ம எங்க அந்த மாதிரி சொல்லி காட்ட போறோம்? போது அதுக்கெல்லாம் பார்ல நம்ம ஒண்ணும் சொல்லல. அது வேற ஏதோ ஒரு திட்டத்துல இருக்குது. என்ன அந்த விஷயத்திலேயே அத்தை அவங்க மேல ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. திரும்பவும் அதே தப்பெல்லாம் ரோஹிணி செய்ய மாட்டாங்க. நானும் புலன் விசாரணை செய்ய ஆரம்பிச்சேன். இப்ப அப்பாவே வேணான்னு சொல்லிட்டாரு. நம்ம சைலண்டா விளைகிறது தான் நமக்கு நல்லது. சாச்சே, அண்ணன்ற பாசம் கொஞ்சமாவது இருக்கும்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். செஞ்சு வச்சிடாதீங்க. மாமாவே வேண்டான்னு சொல்லி வச்சிருக்காங்க. ரோஹிணியும் உங்க அண்ணனுமே தேடில. சரி, என்ன சரி முடிவு பண்ணிட்டியா? என்ன செய்யறது, பூ கட்டிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். லாபம் எல்லாம் பெருசா பாக்கல. அந்த அம்மாக்கு கொடுத்த ஆர்டரை எனக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்கல்ல. ஒரு தொழில்ல முதல்ல எடுத்தோடனே லாபம் வரணும்னு நினைக்க கூடாது. பிரமினா, அந்த பொம்பளை கிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு. யாரு? அதான் அந்த டெக்கரேஷன் மட்டும் அதோட வேலை கிடையாது. ஒரு பொம்பளை தாதாவா இருக்குது. ஆமாங்க, எனக்கெல்லாம் ஒன்னும் பயம் இல்ல. அப்படியே அவங்க ஒரு வேலை என் வம்புக்கு வந்தா என் ஆள் ஒருத்தர் இருக்காருல்ல. ஏங்க என்ன பேசுறீங்க? அதான் அந்த இடத்துல சொல்ல மீனா. ஒன்ன சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு. இதுல இன்னொரு ஆள் வேறையா? முதல்ல ஆள். சரி, உங்களுக்கு நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கறேன். என் ஆளு பேர்ல யோசிச்சு பாருங்க. சரி, தெரியலன்னா விடுங்க. இல்ல இல்ல, நீ சொல்லு. இப்ப கூடவா தெரியல? அதோட முத வரி என்ன? முத்துமணி மாலை. அதான பார்த்தேன். முத்துமணி மாலை. என்ன நீ இப்பதான் ஒரு ரொமான்ஸ் மூடு. யாராது? ஓ, எப்படி 3 நாளா சார்? ஓகே சார், நான் வந்துடுறேன். நீங்க சுத்தணும் போல, கையில காசு நல்லா நிக்கும். பாத்தீங்களா, எனக்கு புது ஆர்டர் வந்திருக்கு. உங்களுக்கு கத்தாதீங்க, எல்லாரும் தூங்குறாங்க. யாராவது எழுந்து வந்துட்டு போறாங்க. என்னங்க, இங்கேயும் வண்டி வச்சு இடிக்க வந்தீங்களா? ஐயோ இல்லைங்க, உங்க வந்துட்டங்க. சரி, எவ்வளவுங்க ஆச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க அதெல்லாம் வேணாங்க, நான் தானே வண்டி இடிச்சேன். உலகத்திலேயே பணம் கொடுத்தா மனசு கஷ்டப்படும்னு சொல்ற முதல் நாள் இப்பதாங்க பாக்குறேன். நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. என்னங்க? உங்க பேர் என்னங்க? என் பேர் முருகன். நான் தான். என்ன நீ எப்ப இங்க வந்த? எங்க கிட்ட 30 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போனா உன் முகம் தெரிஞ்சிட போகுது. இந்த ஐடியா எப்ப வந்துச்சு? அந்த முத்துவும் மீனவும் தான் கண்டுபிடிச்சு. பேரு தெரியும். அவங்க அந்த வீடியோவை நிறைய பேருக்கு அமிச்சாங்கன்னா சீக்கிரமா அந்த ஆளை கண்டுபிடிச்சிடலாம்ல. சொன்னா என்ன, உனக்கு தான் உன் பணம் வந்துரும்ல. அதுக்கு இல்லடி, அவன் பணத்தை கண்டுபிடிச்சா மனோஜ் அம்மா கிட்டே எனக்கு ஒரு நல்ல பேர் வரும். சரி, அப்ப அந்த கோவில்ல போய் சிசிடிவி ஐடியால தான் நான் வந்திருக்கேன்னு அப்புறம் ஓவரா பேசுவாங்க. அப்ப நீ எப்ப போய் சிசிடிவி ஃபுட்டேஜ வாங்க போற? சரியான ஆளு. ஏன்னா முத்துவும் அங்க போய் வீடியோ வாங்குறேன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணா அவன் பாத்துப்பான். நீ என்ன அனுப்பி கேட்க சொல்ல போறியோ நான் நினைச்சிட்டேன். ஒன்னு அனுப்புறதுக்கு நானே போயிடுவேன். சிட்டி வேலையா தான் இருக்கும்னு அவன் தான் இன்னைக்கு என்கிட்ட வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தான். ஆனா ஒண்ணு, சில பேர்கிட்ட பேசுவாங்கம்மா. டேய், அவன் சம்பந்தப்பட்ட யார்கிட்டயும் பழகாதன்னு உன்கிட்ட சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணானா அவனுகிட்ட நைஸா கேட்டு பாரு. ஏங்க எதுக்குங்க திரும்பவும் அவன் திரும்பவும் தப்பு பண்ண மாட்டான்னு நம்பணும், புரியுதா? அதனால அவன் யாரு கூட சேர மாட்டான். அவன் மேல எனக்கு சொல்லிருக்கேன். இப்போ மனோஜ்க்கு நான் சிட்டி கிட்ட கடன் வாங்கினது தெரிஞ்சு போச்சு. எப்படி? இப்ப அந்த சிட்டி ஆபீஸ்ல போய் பாக்குறது எனக்கு சேஃப் இல்ல.
அதனாலதான் இங்க வர சொல்லியிருக்கேன். அது அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அந்த மீனாவோட தம்பி வீடு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதெல்லாம் அவனால கண்டுபிடிக்க முடியாதுங்க. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஆமா, நாங்க ஈசிஆர்ல ஒரு வீடு வாங்குறதா இருந்தோம். அதுக்கு கதிர்னு ஒரு ஆள் கிட்ட 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம். ஆமாங்க, நாங்க பணம் கொடுத்த ஆளு சரியான ஃப்ராடு. வேற யாரோ வீடு அவன் வீடு. என்னங்க நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா யார் என்னன்னு விசாரிச்சிருப்பேன்ல. ஏதாவது இருக்கா? இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம். ஆனா நாங்க அட்வான்ஸ் கொடுத்தது ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோவை கோவில்ல இருந்து நீங்க தான் வாங்கணும். நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். வெளியாளுங்களுக்கு 4%ங்க. நீங்க நமக்கு தெரிஞ்சு எடுத்துருங்க. சரிங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம். என்ன சார் எல்லா இடத்துலயும் புதுசா பார்த்துட்டு வர மாதிரி? ஓ, மலேசியாவா? சொந்த ஊரே அதானா சார்? இல்லப்பா, பல வருஷம் கழிச்சு வர்றோம்ப்பா. நம்ம ஊரு வெளிநாடு மாதிரி மாறிட்டு தான் சார் வருது. இங்க கிட்டோம். நார்த் இந்தியாலாம் போயிட்டு இப்பதான் சென்னைக்கு வந்திருக்கோம். போன 24ஆம் தேதி எனக்கு தெரிஞ்சவங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. சரி, ஒரு கேஸ் விஷயமா அந்த சில பூக்கடை வச்சிருக்காங்கல்ல. சும்மா சமாளிக்காதடா, ஒத்துக்கோ. நீ சொல்றது கரெக்ட் தானே? நர்மதா, நீயுமா? நான் உன்னை கடையில விட்டுட்டு ஷூட்டிங் போனோம்ல, கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பு. ட்வின்னிங்கா? ட்வின்னிங்கா? அதேனடி ட்வின்னிங்? அங்க பாரு, இருக்க புடவை கட்டிட்டு வந்திருக்கா. இவன் இப்பதான் அவன் போட்டுட்டு இருக்கிற சட்டை வரும்போதே நான் கண்டுபிடிச்சேன். அப்படி சொல்லிதான் நீ தப்பிச்சுக்கணும். போடி, ரொம்ப தான் பண்றீங்க. சரி சரி, வா வா. ஓகே ஓகே, அதுக்குதான் இந்த மேட்சிங் ட்ரெஸ்ஸா? நீங்க வரும்போது வாங்க, நான் போய் அது வரைக்கும் கடையில இருக்கேன். இப்பெல்லாம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்ப இருக்கிற ட்ரெண்ட பத்தி உனக்கு தெரியுமா? சரிடி, ஆனா உனக்கு இதுல கஷ்டம் எதுவும் இல்லையே. அப்புறம் வர துணியை மட்டும் வாங்கி வைமா. நீ பாட்டுக்கு ஆர்வத்துல தைக்கிறேன்னு எதையாச்சும் பண்ண. போயிட்டு வாடா. நான் உங்ககிட்ட சொல்ல பார்த்து வரட்டும். அந்த பொண்ண பாரு. ஐயோ, இதுல இருக்க லஸ்ட்ஃபுல் காதல் கதைகளை. போயிட்டு வாடா. நான் உங்ககிட்ட சொல்ல பார்த்து வரட்டும். ஏங்க வாங்க போலாம். வரேன் பாட்டி. தானே போவ? அதானே, காரியத்துல கண்ணா இருப்பீங்களே. 10 வாட்டி அலைய விடுவீங்களே. வெட்டின வரைக்கும் போதும், எடுத்துட்டு வாங்க. ஒட்டாசை பண்ணாலும் குத்தம். இப்படி பேசிட்டு இருக்க நீ? யமுனா, நல்லா இருக்கியாடி? நாம பண்ற மாதிரி தான் வருவியா? பாட்டிய ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரமேன்னு ஒரு பாச நேசமா எல்லாம் கேட்க. எனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படி ஒரேடியா பல்ட்டி அடிக்குதுன்னு? ஏய் சும்மா இருடி. அத்தை, நீங்க சாப்பிடுங்க. நாளா என் உசரெல்லாம் யாரும் எடுக்க முடியாது பாட்டி. நானும் இப்ப பதிலுக்கு பதில் குடுக்கறதா சரி. மாமியாருன்னா பெரிய கொம்பு. யமுனா அக்கா, நீ வந்தத விஜய் தம்பிக்கு தெரியாம காரை எடுத்துக்கிட்டு போய் எங்கேயோ மோதிக்கிட்டா. என்னக்கா இது? நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் சாம்பார் வச்சுட்டு வரேன். யமுனா, தண்ணி குடிக்கிறியாடி? இல்லம்மா, வேண்டாம். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிடி, ஆனா அவங்கள சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துடலான்னு முடிவு விட்டுறாதேன்னு சொல்லிதானே அனுப்பணும். புரியா? நான் வேணா சேர்த்து விடவா? போனும்க்கா. அம்மாவும் வீட்டுக்கு வந்து போய் ஸ்டடீஸையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச விஷயத்த விடு யமுனுக்குறேன்க்கா. அக்கா, நிவன் கிட்ட சொன்ன வேணும். கண்டிப்பாக்கா. சரி, நீ அவளுக்கு எப்பதான் சரியாகுமா? இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படி வீட்டுல வச்சு பாத்துட்டு இருப்பீங்க? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே பக்கதான் கூட்டிட்டு போயிருக்காரு. அப்போ கா, நீயும் கூட போக வேண்டியதானக்கா? ஏன் நீ அவள மாமா கூட தனியாலாம் விடுற? சந்தேகப்படுறேன்னு நினைப்பாருல்ல. ஓ புருஷன் மேல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குடி. சரி, உள்ள வாங்க 2 பேரும். டீ போட்டிருக்கேன், வந்து குடிங்க. அக்கா, நீ உள்ள வா. கூட்டிட்டு வராத மாதிரி நீதான் பாத்துக்கணும்.
விஜய் ஒரு நிமிஷம். தாத்தா, நான் ஏதோ வெண்ணிலாவை விரும்பி கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரமாவே வெண்ணிலா பழைய நிலைமைக்கு வந்துடுவான்னு டாக்டர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இருக்கிறது நல்ல முடிவுலன்னு டாக்டர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு தாத்தா. அந்த பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வந்ததும் காவேரியோட முகத்தை பாத்தியா நீ? காவேரி கிட்ட எப்படியாச்சும் பேசி புரிய வைங்கன்னு சொல்றாரு தாத்தா. இருந்தாலும் இது அவளுக்கு ஒரு சங்கடமான விஷயம் விஜய். பொண்டாட்டி கண்ணுக்கு முன்னாடி பழைய காதலை வீட்டுல வச்சுக்கிட்டு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறேன். நடந்தது எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல தாத்தா. இந்த பாரு பாரு, நீ பேசுறதெல்லாம் நியாயமா தான் பேசுற. இத பாரு, நான் சொல்றேன்னு நீ அதை ஏத்துக்குவியா? உணர்வுங்கிறது தாத்தா, நான் கேர் டேக்கருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏதோ நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஒண்ணுமே தெரியலாம் போகுது. சரி, நான் போய் பேசுறேன். பிளவுஸ் தைக்கணும். கொடுங்க தாங்க. அவங்க தானே தப்பாங்க. ஆமா, அளவு எடுக்கணும் அவ்வளவுதானே. நானே எடுக்கிறேன். நானும் நீங்க அளவு எடுத்ததுல தெரிஞ்சிருச்சு. நல்லா ஒவ்வொன்னையும் தெளிவா கேட்டு எழுதிக்கிட்டீங்க. ஜாக்கெட் விஷயப்போங்க. ஆபீஸ்க்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. லாயர் கிட்ட பேசுற, என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல தானே வைக்க பாக்குற. இருக்கும். வரேன். என்ன எப்படி பயப்படுற? இந்த வீரம்லாம் பேச்சுல மட்டும்தான் போலயே. இல்லனா அப்ப நான் அப்படி இருக்கேனா? சரி, உன்னை நான் ஹால்ல வெயிட் பண்ண சொன்னேன். நீ பாட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. கொச்சிட்டு நிக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். நான் ஒன்னும் வெளியே. என்ன? சரி, ஹால்ல வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, வெண்ணிலாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு